நாங்கியும் கனக வர்ணத்தை கண்டு ஆபரணங்களை கண்டு ஆடைய கண்டு இப்படிதான் இருப்பாளோ அப்படின்னு பிரமிச்சு போனதுல தப்பு இல்லைங்கிறத ஆஞ்சநேயன் தெரிஞ்சின்றார். தெரிஞ்சாலும் அவருக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு. ஒருவேளை நம்ம கிளம்பும் பொழுது எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டோமே, சசூரியாய மகேந்திராய பவனாய மகாத்மனே சர்வபூதங்களுக்கும் அஞ்சலி பண்ணினோமே, ஆனா தனியா நம்ம ராமபிரானுக்கும் தனியா ஒரு சீதைக்கும் நாம சரணாகதி பண்ணலையே, அதனாலதான் கிடைக்கலையோ, அதனாலதான் சீதை எங்க இருக்கான்னு நமக்கு தெரியலையோ, என் எத்தனத்தினால முடியும்னு நினைச்சுட்டேனே அப்படின்னு கை கூப்பிண்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிக்கிறார் பிராட்டியா. அம்மா சீதே, நீங்க தான் எனக்கு நீ இருக்கிற இடத்தை எனக்கு காமிக்கணுமா. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யः. பெருமாள் அர்ச்சகால் தானே காமிக்கிறான். இப்படி கதவை திறந்த உடனே பட்டுன்னு சேவை, சீனிவாசனுடைய தேவை கிடைக்கிறது இல்லையா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் உத்திஷ்டோத்திஷ்டம் கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலகாந்தா தைலோக்கியம் மங்களம் குரு. நாளைதான் ஆரம்பிக்க போறது இல்லையா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கல்வி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோல் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோல் புகழ படிந்தேலோரெம்பாவாய் சொல்ல போறான் இல்லையா ஆண்டாள். நாளில் இந்த மார்கழி மாசம் ஆரம்பம் இல்லையா. அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு ஆஞ்சநேயன் பக்தியோட கூட சீதா பிராட்டியை தியானம் பண்ணிக்கிறாராம். ராமா உனக்கு ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ராமாய. ராமனுக்கு மட்டும் நமஸ்காரம் தனியா பண்ணக்கூடாது, லட்சுமணனுக்கு சேர்த்து பண்ணணும். அதனால லட்சுமணனுக்கு சுக்ரீவன் இடத்துல ஆஞ்சநேயன் சொல்றார், நான் அவள் 2 பேரும் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன், வந்து வாசல்ல கொகைக்கு வாசல்ல இறக்கி விட்டுட்டு ஆஞ்சநேயன் உள்ள போய் சுக்ரீவன் சொல்றார், வந்திருக்கிறது பரமாத்மா ராமன், ராமனுக்கு மட்டும் எல்லா உபச்சாரம் பண்ணிட்டு பேசாம இருந்துடாதையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைய பெருமாளுக்கும் சரிநிகரான உபச்சாரங்கள் பண்ணணும்னாராம். ஆனா அந்த சுக்ரீவன் பண்ண மறந்துட்டான். சாலபக்ஷத்தை கொண்டு வந்து போட்டா ராமபிரானுக்கு நீங்க அமரணும்னா ஒரு இளைய பெருமாள் நின்றுட்டே இருக்கார். லட்சுமணர் ஆசனம் போடவே இல்லை. அதனாலதான் அது கூட பாகவத அபச்சாரம். பின்னாடி வாலியில முதல் யுத்தம் போது நிறைய குத்து அடி வாங்கிட்டு வந்து, ராமா என்ன காப்பாத்தலையே, என் பிராணம் பேருக்குமே, உன்னை நம்பி போனேனே உன்னை நம்பி போனேனே, எனக்கு இவ்வளவு குத்து அடி வாங்கிட்டு தாங்க முடியாம தாழாம பொழைச்சா ஒண்ணு உயிர் பொழைச்சா போடணும் ஓடி வரணும் திருவடி வாரத்தை விழுந்திருக்கேனே, இப்படி பண்ணிட்டியேப்பா, உன்னை நம்பினேனே அப்படின்னு கதறான். உடனே ராமபிரான் பார்க்கிறார், சுக்ரீவா அவனை நான் பார்த்தது இல்லையேப்பா, பாலி எப்படி இருப்பான்னு பார்த்துட்டேன்னா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கேல, எனக்கு தெரியல அப்படின்னு ராமன் அப்படி சமாதானம் மாதிரி சொல்லி, லக்ஷ்மணா கஜ புஷ்பின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த புஷ்பியை உன்னுடைய அந்த புஷ்பத்தை உன் கையால தொடுத்து அதை வந்து இந்த சுக்ரீவனுக்கு மாலையா சூட்டுப்பா, அடுத்ததில் யுத்தம் பண்றச்சே வாலியை வதம் பண்ணி விடுறேன்னாராம். பாகவத அபச்சாரத்தை பாகவதால் இடத்துல தான் போக்க முடியும், பெருமாள் கூட போக்க முடியாது. அதனாலதான் அந்த பாகவதன் மூலமாகவே அவருடைய தோஷத்தை பாகவத அபச்சாரம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் நினைச்சது செய்ய முடியாதான். சுக்ரீவனுக்கு கிருபை